தளபதி விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வெளியாகக்கூடிய ஃபர்ஸ்ட் படம். நடிகர் விஜயா அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கம் எப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, தயாராகிட்டு இருக்கு. அவருடைய ரசிகர்கள்லாம் எப்படிப்பட்ட கட்டவுட்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செலிப்ரேஷனை கொண்டாடுறதுக்காக தான் நம்ம கோயம்பேடு ரோஹிணி தான் தளபதி படம் நாளைக்கு பயங்கரமா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக அவரோட காத்து கொண்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கிறாங்க. இப்போ கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர் வாசலில் வந்து ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் இப்படி ஒரு சைகை பண்ணியிருப்பார்ல, அந்த சைகையோட கட் அவுட்டை கிட்டத்தட்ட ஒரு 18 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய கட் அவுட் வச்சுருக்காங்க. ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. இங்கே நிறைய இடங்களில் கட் அவுட்லாம் ரெடி பண்ணி இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இங்கே முத நாளே இந்த செலிப்ரேஷன் கொண்டாட வந்திருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கிடைச்சதுலாம் வாங்க. விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் படம் ப்ளஸ் லாஸ்ட் படம் அது எப்படி இருக்குது, நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே ஃபஸ்ட்டு எமோஷ்னல் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே. பட் ஹாப்பியஸ்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நடந்திருக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணணும். மூவிலாம் செகண்டரி தான். ஸோ சொசைட்டிக்கான தேவையை நம்ம எல்லாமே வரவேற்றிருக்கோம். ஸோ அது ரொம்ப எல்லாருக்கும் அதுதான். ரோஹிணி தோட்டத்தில் இது சட்டசபையில் பண்ண அந்த சைகைகள்லாம் கட் அவுட்டாக வச்சுருக்காங்களே, எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது. இப்போ பண்ணலன்னா எப்போ பண்ண முடியும்? அதுதானே, அவங்க எல்லாமே அவ்வளோ பண்ணாங்கல்ல, நம்மளை அவ்வளோ அப்போஸ் பண்ணாங்க எல்லாருமே. கொஞ்சம் நெஞ்சம் நம்மளை அப்போஸ் பண்ணல. அவரை டோட்டலாகவே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக தெரியுது தான், அதையிலேயே அவங்க கை வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அது ஒரு 5% கூட கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு தளபதி விஜயோட படமாக பார்க்குறதுக்கு சிஎம் விஜயோட படமாக பார்க்குறது தளபதி விஜய் படமாக தான் பார்க்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் விஆர். நாங்கள் எல்லாமே இப்போ பொலிட்டிஷியன்ஸ் வந்து செகண்டரி தான். இப்போ இந்த தேட்டரில் நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஃபேன் பேஸ் தான். ஸோ நானே இங்கே தளபதி ஃபேனாக மட்டும் தான் இங்கே வந்துருக்கேனே தவிர ஆமாம் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தானே அதிகம். ஏங்க எல்லாம் நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு எல்லாம் வருவாங்க. ஃபேன் ஷோ கேர்ள்ஸ் தான் மெயின். ஆனால் இப்போது அடல்ட் ஆகிட்டாங்க, 18 கீழே யாரும் பார்க்க முடியும். ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப இந்த படத்தை மிஸ் பண்ணுவாங்க தோணுது. ஆக்சுவலி நம்ம வந்து மைசூர்லேருந்து வந்திருக்கோம் மூவி பார்க்கறதுக்காக. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. விஜய் என்னோட நம்ம 2 பேரும் ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ அதனால் லாஸ்ட் படம்னால கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. ஸோ ஃபைனலி வி ஹவ் கம் ஹியர். ஒரு நம்மளுக்கு வந்து வேறு பக்கம் கிடச்சிச்சு தியேட்டர், பட் நம்ம கிராகினியில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எக்ஸைட்டடாக இருக்கும் ரொம்ப. மைசூரில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அங்கேயே பார்த்துருக்கலாமே. நம்ம சென்னையில் பார்க்கணும் லாஸ்ட் படம்னு. ஓகே, ஏன் சென்னையில் பார்க்கணுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஏன் முடிவு பண்ணீங்க? ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து அவர் இந்த மாதிரி சிஎம் ஆயிருக்காரு. ஸோ அது வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, இங்கே இருக்க மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். படம் நாளைக்கு தான் ரிலீஸ். இன்னைக்கு முத நாளே தேட்டர் வாசலுக்கு வந்துட்டீங்களே, மைசூர்லேருந்து வேறு வந்துருக்கீங்க. இன்னைக்குலேருந்தே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். நடிகர் விஜயோட கடைசி படம், முதலமைச்சர் விஜயோட ஃபர்ஸ்ட் படம் ஜனநாயகன் எப்படி? ஆமாம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஓகே ஓகே, வீட்டிலலாம் என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ அதனால் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
ரோகிணி தேட்டரில் கட் அவுட் வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தளபதி விஜய் சீமானதுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு படம் எப்படி இருக்குது? ப்ளஸ் அதுதான் லாஸ்ட் படம். அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நான் இப்போ நான் ஆக்சுவலாக தலை ரசிகர் ஓகேங்களா. நான் இவர் மூஞ்ச கோசமே இவர் பார்க்கணும். இவர் லாஸ்ட்டு படம், இதுக்கு மேலே இவரை பார்க்க முடியாது, தேட்டரில் ஸ்க்ரீன் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இவர் ரீலீஸ் வந்தாலும் நம்ம வர படத்தை பார்க்க முடியாது. அதுதான் ஒன்று. இப்போ இந்த படத்தை பார்க்கணும் எனக்கு, அதுதான் இவர் மூஞ்ச பார்க்க தான் இப்போ வந்திருக்கேன். இப்போ நான் யார் மூஞ்சிக்குமே வரல, அந்த டைட்டில் ஒருத்தர் முதலமைச்சர்னு வரல, அதுக்கோசம் தான் இப்போ நான் போகிறேன். ஏன்னா இப்போ நார்மலாக இருக்கும் போதே எவ்வளோ பண்ணானுங்க. இப்போ முதலமைச்சர் வந்துட்டாருன்னா இப்போ எவ்வளோ பண்ணுவாங்க. இதுக்கு மேலே அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவர் எவ்வளோ உடைச்சாங்க தெரியுமா. இப்போது அவர் எதுவுமே எவ்வளோ கையே வைக்க முடியாது, சட்டையும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆகிட்டாரு. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? டிவிக்கு. விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்க. தலை ஃபேனாக இருந்தாலும் விஜய்க்கு தான் ஓட்டு. தலை ஃபேனாக இருந்தாலும் ப்ரோ விஸ்வாசாங்க ப்ரோ, உயிர் சூப்பர் விஸ்வாசாங்க, ரசிகலாங்க ஓகேங்களா. அப்புறம் பாசம் எல்லாமே இங்கே இப்படி வரும் ஓகேங்களா. அது சொல்ல முடியாது. இவரையும் பிடிக்கும் அவரையும் பிடிக்கும். தவி ரசிகனா ஓகே சூப்பர். இதே தான் எப்படி இருக்கு? ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. சந்தோஷமாகவும் இருக்குது, அது முடியும் போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அதுமாரி கடைசியாக வேற பார்க்குறோம், இதுக்கு மேலே ஸ்க்ரீனை பார்க்க மாட்டோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சந்தோஷம் கலந்த கஷ்டமாக இருக்குது. முடியும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இது என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிடுவோம், இதுக்கப்புறம் கஷ்டப்படுவோம். படத்துக்குள்ளே போகிறோம்ல, இப்போ நம்ம தேட்டருக்குள்ளே இங்கேருந்து வந்துட்டு தேட்டருக்குள்ளே போகும்போது நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் முடிச்சுட்டு இப்போ நான் வெளியே வரோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல் சத்தியமாக சொல்கிறேன் வேறு மாதிரி இருக்கும். இதுமாதிரி அவரை பார்க்க முடியாது, புது படத்தை பார்க்க முடியாது, இதுமாதிரி அவர் நடிக்க முடியாது அப்படின்னு இருக்கும். இதுமாதிரி அவர் தேட்டரில் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக இருக்கும், நம்மளுக்கு உடம்புல உடையும் ஓகேங்களா. அவர் இருக்கும்போது பத்தில் இருக்கும்போது சத்தியமாக சொல்கிறேன் செம்மையாக இருந்தது. இப்போ அவர் நிற்கிறாரு, முதலமைச்சராக போயிட்டாரு. அந்த இச்சில் பார்க்கும்போது சத்தியமாக இல்லை. இதில் எப்போ வருவார் நம்ம ஒன்றா பார்க்க வேண்டியதாக இருக்கும். இனிமேல் தேட்டரில் பார்ப்போமா. இப்போ ரீலீஸ் பழைய படம் ரீலீஸ் வந்தாலும் இந்த மாதிரி புது படம் இது பண்ணுறது வேறு இதுவாக இருக்கும்ல, அதுதான். எமோஷனலாக இல்லையா? ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஏன்னா ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் நாளைக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக போகிறதுக்கிட்ட ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கொஞ்சம் நாள் போகணும், பிறகு அதுக்கப்புறம் நம்ம தேட்டரில் படமே போக மாட்டோம், ரிலீஸாக பார்த்துக்கிட்டு இருப்போம். இது மாதிரி புதுசாக பார்க்க மாட்டோம். படம் நாளைக்கு தான் தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் இன்றைக்கே தேட்டருக்கு வந்துட்டீங்களே. ஆமாம், எல்லாருமே வருவாங்க. ஏன்னா அது ஒரு எமோஷனலாக இருக்கும் ப்ரோ. சொல்ல கடவுள் தான் சொல்லுவாங்க. கடவுளுக்கோசம் நம்ம இங்கேயே உட்காந்துடணும் ஓகேங்களா. இப்போ நான் நினச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுக்கோசம் இப்போ ஆச்சு எடுப்பேன். இப்போ எங்கள் கையில் இப்போ கற்பூரம் குத்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் கூடுவேன். இவ்வளோ பண்ணுவேன் ப்ரோ. ஆனால் நினைப்பீங்க தலை சரி எப்போ விஜய் இப்படி பண்ணுறான் அப்படின்னு நினைப்பீங்க. விசுவாசம் இதுதான் கரெக்டு ஓகேங்களா. இப்போது எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ரூபா கற்பூரம் வாங்கி கையில் வச்சா இப்போ நான் கொளுத்துவேன், நான் எவனும் நினைக்க மாட்டேன். இப்போ இவனுங்களை பார்க்கவே மாட்டேன், இப்படி பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறோம், ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுதுன்னு. பட் இன்னொரு பக்கம் இன்னும் ஹாப்பி என்னென்னா, சிஎம்மாக இருக்கார், நம்ம பக்கத்தில் இருக்கார். நம்ம ஸ்க்ரீனில் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அவர் நம்ம பக்கத்தில் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். கொஞ்சம் சின்ன வருத்தம் என்னென்னா, பசங்க யாரும் வர முடியல. என் பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன், பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு வேறு முடியல. நாளைக்கு எப்படி செலிப்ரேஷன் பண்ண முடியும்னு தெரியல. டிக்கெட் வேறு கிடைக்கல. நான் மீஞ்சூரில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு காலையில் நான் சீக்கிரமாக மீஞ்சூர் போகணும். படமே நாளைக்கு தான் ரிலீஸ், இன்னைக்கே நம்ம அண்ணாவும் பார்க்கணும்ல. இப்போ நார்மலாகவே விஜய் செலிப்ரேஷன் ரொம்ப பண்ணுவாங்க. இப்போ சிஎம் வேற சொல்லவா வேணும் உங்களுக்கு. ஸோ அதனால பிக்கெல்லாம் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கறதுக்காக வந்தாண்ணா. எல்லாரும் தேட்டரில் பாருங்க. நீங்கள் யாராரு மொபைலில் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் பார்த்துருந்தாலும் ஓகே, கண்டிப்பாக நாங்கள் பாருங்க. சிஎம் விஜயோட ஃபர்ஸ்ட் படம், நடிகர் விஜயோட கடைசி படம். நான் ஹாப்பியாக இருக்குது, பட் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அதான் சொல்கிறேன், நம்மள எவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருந்தோம் அண்ணாவை, இதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் பார்க்குறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணாட்ட போய் சொல்ல முடியும். நிறைய மாற்றங்களை கொண்டு வராரு, இன்னும் நிறைய கொண்டு வரணும். எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்க. விஜய் அண்ணா மிஸ் யூ, பட் கொஞ்சம் ஹாப்பி.